அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இந்த சின்ன கிளாஸுக்கு அரை கிளாஸ் துவரம்பருப்பு, 1/4 கிளாஸ் பச்சை பயிர் சிறுபருப்பு போட்டு பொதுமை போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போது வச்சு அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு 8 பல்லு பூண்டு, அதையும் போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மூடியை போட்டு நம்ம வேக வச்சு மூடியை போட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும். அப்புறமா அது விசில் அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா அது அந்த ப்ரெஷர்லாம் வெளியே போகட்டும். முருங்கைக்கீரை கடையல் பார்க்கலாம் 10 நிமிஷம் கழிச்சு. பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? பருப்பு நல்லா வெந்திருக்கிறது. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்கீரையை அதோடு போட்டு சும்மா கொஞ்ச நேரம் முருங்கைக்கீரையை கொஞ்ச நேரம் போட்டு அந்த ஆவியில் மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே வெந்துடும். நம்ம எடுத்ததை அதுக்கப்புறமா சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். கீரை சூப்பராக இருந்துச்சுங்க. நேற்று உருவி வைக்கும்போது நல்லா மாஷால்லா அழகான கீரையாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சி ரொம்ப நாளாகுது. ரொம்ப நாளுன்னா எப்படி, வருஷமாக ஆகுது. இப்போ தான் நான் பருப்பு போட்டு கடையிறேன். இப்போ மூடியை போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வைப்போம். பாருங்கள், இப்போ கீரை வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சூட்டில் எப்படி அது வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பாருங்கள். சரியா? இதை இப்போ நம்ம சட்டியில் போட்டு கடைய வேண்டியதுதான். நம்ம கடையாமையும் அப்படியே தாளிக்கலாம், கடைஞ்சிட்டும் தாளிக்கலாம். இதை எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையை பொறுத்த அளவுக்கு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இப்போது இது கடையில் மீன் வறுவல் பார்த்துடலாம். கீரை சூடு ஆறட்டும், மீன் வறுவல் பார்த்துடலாம். ஊளி மீன் எடுத்திருக்கேன், ஒரு வஞ்சரை மீன் எடுத்திருக்கேன், சின்னது குட்டி மீன் வஞ்சரை மீன் எடுத்திருக்கேன். இது மசாலா போட்டுக்கிறேன். இதுக்கு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா விரவி கழுவிருக்கேன். அதனால் இந்த ஒரு மசாலா மட்டும் போதும். எலுமிச்சம்பழம் போட்டிருக்கேன். இப்போது இந்த மசாலாலாம் போட்டாச்சு. நம்ம விரவிக்கலாம். நம்ம விரவி விட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த ஊளி மீன் பாருங்கள், இப்படி தான் அப்படியே பேந்து வந்துடுது எனக்கு. அதனாலேயே இந்த மீன் பிடிக்காது எனக்கு. எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா எரிச்சலாக வருது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு மீன் பொரிச்சிக்கலாம். சரிங்களா?
அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகட்டும், அப்புறமா உங்களுக்கு காமிக்க. இப்போது மீன் எடுத்து இப்படி வச்சிடுறேன். மீன் எடுத்து எண்ணெய் சட்டியில் வச்சு இப்படி இந்த சட்டியில் பொரிச்ச எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிக்குன்றதுனால இந்த சட்டிக்கு மீன் பொரிக்கிறேன். வேறு கல்லில் தான் பொரிச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ இந்த கல்லில் பொரிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக பிடிக்கணுட்டு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களேன்னு நினைக்காதீங்க, சரிங்களா? எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கீரையை நல்லா கடைஞ்சாச்சு, சரிங்களா? கீரையை நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதை அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சட்டி அடுப்பில் இருக்குது, அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சட்டி சூடாகட்டும். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு போட்டுக்கிறேன். வடகம் போட்டுக்கிறேன். கீரைக்கு வடகம் போட்டு தாளித்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி கீரைக்கு வடகம் போட்டு தாளிக்கிறது எப்படி பிடிக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது. இப்போ கருவேப்பிலையும் இது வத்தலையும் போட்டுக்கிறேன். 2 வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதை தாளிச்சிக்கலாம். கீரை தாளித்து முடிச்சாச்சுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து வேக வச்ச கீரை பார்த்தீங்களா, அதனால் தாளித்ததோடு முடிஞ்சிட்டு. வடகம் போட்டு தாளித்தோன்னா மசாலா எப்படி நல்லா மணந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். வடகம் போட்டு தாளித்தா அது ஒரு டேஸ்ட்டு தான். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம். உப்பு போடலைங்க, மறந்துட்டேன். உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன். காணாட்டி பார்த்தலாம். அவ்வளோதாங்க, திரும்ப பார்க்கலாம். பாருங்கள், கீரை சாம்பார் ரெடி, மீன் வறுவலும் ரெடி. பாருங்கள், மீன் வறுவல் ரெடி, கீரை சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.